மாமி ஹலோடா வெல்கம் டு த பப்பிள் வேர்ல்ட். ஐம் யோர் ட்ரீமர். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிமெண்டோட எண்டில் சப்ஸ்டியூஷனோட நெக்ஸ்ட் பார்ட் அண்ட் லாஸ்ட் பார்ட் எதில் விட்டுருந்தானா நம்ம தி வந்து அவங்களோட அப்பா கூட சேர்ந்து அவங்களோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. அண்ட் ஜேகே டோக்கியோவுக்கு வந்திருப்பான். ஸோ இதிலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது தியை டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு வெளியில் வராங்க. எங்கே பாருங்கள் மிஸ்டர் யோங்னி, இப்போ நம்ம உடனடியாக தியை ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். என்னாச்சு? என் பொண்ணு நல்லா இருக்கால்ல? அவங்க ஸ்டெபிளாக இருக்காங்க தான். பட் இதே மாதிரி ரொம்ப நேரம் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய இன்ஜுரி ஆகிருக்கு. அதுவும் ப்ரெக்னன்சி டைமில் இந்த மாதிரி இன்ஜுரி ஆகிறதெல்லாம் அந்த அளவுக்கு நல்லதில்லை. அது அவங்களுக்கும் சரி குழந்தைக்கும் சரி ரொம்ப டேஞ்சர் ஆகலாம். அதுவும் இல்லாமல் அவங்களோட ப்ளட் லெவல் ரொம்ப லோவாக இருக்குது. ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிருக்காங்க. இந்த நிலமை நீடிச்சிச்சுன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகணும். அதுவும் இல்லாமல் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் அண்ட் ஒரு 2 to 3 days அப்சர்வேஷனில் இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? என் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம்? ஏன் உங்களுக்கு தெரியாதா? அவங்களே தான் சொன்னாங்க. அதான் ஓகே டாக்டர், நாங்கள் தியா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வரோம். ஓகே தென் நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன். ஆம்புலன்ஸ் எதுவும் தேவையில்லை, நீங்கள் கார்லேயே கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டாக்டர் அவங்களோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ தியோட அப்பாவுக்கு தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்குது. அவர் அமைதியாக சேரில் உட்காந்துடுறாரு. தியோட அம்மா அவர்கிட்ட போயிட்டு, என்னங்க இது டாக்டர் இப்படி சொல்கிறாங்க? நம்ம பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம்? ஏதே நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை. இதை மட்டும் அவள் சொல்லலாம். இத்தனை நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தா எதையுமே அவன் என்கிட்ட சொல்லலை. யாரோ ஒருத்தவங்க சொல்லி எனக்கு தெரியுது. என் பொண்ணோட வாழ்க்கையை நானே அடிச்சிட்டம்மா. அவள் பாட்டு சந்தோஷமா இது காட்டு ப்ளீஸ் இங்கொன்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு சந்தோஷமாக இருந்தா. நான் தான் தேவையில்லாமல் இதுக்குள்ளே அவளை இழுத்து விட்டு ஒரு மிருகத்துக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து, இப்போ பாத்தியா கால் உடைஞ்ச மான் மாதிரி இருக்கா. என் பொண்ணு இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. இதுக்கப்புறமும் என் பொண்ணோட வாழ்க்கை வீணாகிறத நான் பார்க்க மாட்டேன். என்ன பண்ண போறீங்க? இந்த குழந்தை நம்ம தீக்கு வேணாம். என்னங்க என்ன பேசுறீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நல்லா தெரிஞ்சுதான் பேசுகிறேன். இந்த குழந்தை நம்ம பொண்ணுக்கு வேணாம். எப்படியாச்சு நம்ம அந்த குழந்தைய அபோர்ட் பண்ணி ஆகணும். இதுக்கு தீ விட மாட்டா. இப்படி விட்றாளா இருந்தால் இந்நேரம் எனக்கு புரியுது. அவள் இதுக்கு விட மாட்டாதான். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறோம்ல, டாக்டர்கிட்ட எப்படியாச்சும் பேசி இதை பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு மேலே என் பொண்ணு கஷ்டப்படுத்தினால் பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் அவள் கஷ்டப்படவும் கூடாது. அவளுக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து நான் திரும்பவும் கல்யாணம் பண்ணி வைப்பேன். சந்தோஷமாக அவள் வாழணும். அதை நான் பார்க்கணும். அதுக்கு இந்த குழந்தை தடையாக இருக்கும். என் பொண்ணு ஒரு சிங்கிள் மதராக வாழறது என்னால் அனுமதிக்க முடியாது. என்னால் ஏற்பட்ட பிரச்சனையை நானே சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே அப்படியே பேசிட்டு நின்றுட்டுருக்காரு. இந்த பக்கம் எதுவுமே தெரியாமல் தி அப்படியே விண்டோ வழியாக வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அவங்க மைண்டு முழுக்க ஒரு கோவம். ஏன்னா ஜிமின் ஒயின் கூட ரூமில் இருந்து வெளியில் வரும்போது ஷர்ட் இல்லாமல் வந்திருப்பான். அதுவும் இல்லாமல் ஒயனுமே கொஞ்சம் ட்ரெஸ் வந்து அன்ப்ராப்பராக தான் இருந்திருக்கும். இது நினச்சி அவன் மைண்ட் இதுவும் நெகட்டிவாக ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போது இந்த பக்கம் ஜேகே டோக்கியோவுக்கு வந்துட்டு இப்போ அந்த மெயினோட அட்ரஸ் அவனோட கையில் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்க்கு முன்னாடி அவன் நின்றுட்டுருக்கான். ஃப்ளாட் நம்பர் 73 இதுதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுறான். இப்போது அந்த டோர் ஓப்பன் ஆகுது. யார் நீங்கள்? என்ன வேணும்? ஆன்ட்டி கிறிஸ்டே எங்கள் அம்மா தான். நீங்கள் யார்? இல்லை ஆன்ட்டி எனக்கு தெரியும். இப்போ தான் ஜப்பான் வந்தா, அதான் அவங்கள பார்த்துட்டு போகலான்னு. எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்களா? எங்கள் அம்மா வீட்டில் இல்லையே.
எங்கே போயிருக்காங்க? எங்கே போயிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? எங்கள் அம்மா வேலை செய்கிற இடத்துல தான் தங்குவாங்க. எப்போயாச்சும் தடவை ஏதாவது விஷயம்னா வந்துட்டு போவாங்க. மற்றபடி என்ன ஏதாச்சும் சொல்லணுமா? இல்லை ஆன்ட்டியை பார்த்துட்டு போகலான்னு. ஓ சாரி சார், உங்களால் இப்போ பார்க்க முடியாது. உங்கள் பேர் சொல்லிட்டு போங்க. அம்மா ஃபோன் பண்ணாங்கன்னா நான் சொல்லிவிட்டேன். என் பேர் சாக்கி. இல்லை ஒரிஜினல் பேர் சொன்ன மாட்டிக்கும். என் பேர் ரோவானா? ஓகே. அம்மா வந்தால் நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம். என்ன சார்? ஆன்ட்டி எங்கே இருக்காங்க? அவங்க ஒர்க் பண்ணுற அட்ரஸ் சொல்ல முடியுமா? நான் அவங்கள சும்மா பார்த்துட்டு போயிடுறேன். இல்லை சார், அங்கே போகக்கூடாது. அது ரொம்ப ஸ்ட்ரிக்டான பிளேஸு, அதுவும் இல்லாமல் ரொம்ப டேஞ்சரஸான ஏரியா. நாங்கள் உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்தேன்னு தெரிஞ்சாவே எங்கள் அம்மா என்னை கிளின்னு இழிப்பாங்க. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, ஆக்சுவலி ஆன்ட்டி நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக பார்த்தே ஆகணும். அவங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே கதையாக எடுத்து விடுறான். ஐயோ இவ்வளோ சொல்கிறீங்க, சரி ஓகே இந்தாங்க இதான் அட்ரெஸ்ஸு. இந்த கார்டு இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு போங்க. அங்கே போயிட்டு உங்கள் பேர்லாம் சொல்லின்னு இருக்காதீங்க, சொன்னீங்கன்னா உள்ளே விட மாட்டாங்க. என் பேர் ஜின்சோ, என் பேர் சொல்லுங்கள். உங்களை அவங்களோட பையன் நினச்சி உள்ளே விடுவாங்க, சரியா? தேங்க்ஸ்ப்பா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து இப்போது வெளியில் போயிடுறான். இந்த பக்கம் ஜிம்மன் அப்படியே ரூமில் உட்காந்துட்டு இதே யோசிச்சுட்டே இருக்கான். அவன் மைண்ட் முழுக்க அப்படியே கொலாப்ஸ்டாக இருக்குது. இப்போது ஜிம்மன் அப்படியே உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கான். இப்போது ஒரு நிமிஷம் அவனுக்கு அந்த வீட்டில் இல்லை. அதனால் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாலும் அவனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவனை விட்டுட்டு போயிட்டான். இந்த வீட்டில் அவள் இதுக்கப்புறம் இல்லை, ஜிம்மனோட லைஃப்பில் அவள் இருக்க மாட்டா அப்படின்னு ஒரு பக்கம் அவனோட மைண்ட் ஏதேதோ யோசிச்சுட்டே இருக்குது. அவனால் நிம்மதியாகவும் இருக்க முடியல, நிம்மதி இல்லாமலும் இருக்க முடியல. நீ யோசிச்சுட்டே இருக்கும்போது வயன் அவங்களோட குழந்தைய தூக்கி வச்சுட்டு ரொம்ப நேரமாக ஷேக் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னடா ஆச்சு உனக்கு? ஃபீவரான? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்தா? ரோவான் அழ ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வாமிட் வருது. ஐயோ என்னாச்சு உனக்கு? ரோவான் இங்கே பாரு, அம்மா பாரு, சடனாக உனக்கு ஏன் ஃபீவர் வந்துச்சு? ஏதாச்சும் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போகிறாங்க. அங்கே மெய்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரோவனுக்கு வந்து ஃபுட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபுட்டை எடுத்து அவங்க ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. இதில் சினமன் இருக்கு. இது ரோவனுக்கு அலர்ஜி ஆச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரொம்ப வேகமாக திரும்பவும் ஜிம்மன் கிட்டே தான் போகிறாங்க. ஜிம்மன் நீங்கள் பாரு ஜிம்மன், ரோவன் சாப்பிட்ட ஃபுல்லாக சினமன் இருக்குது, அது அவனுக்கு அலர்ஜி. இப்போ நம்ம சீக்கிரமாக ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் ஜிம்மன், ப்ளீஸ் ஜிம்மன். புரிஞ்சுக்கதே ஏதாவது மெடிசன்னா? நான் இல்லை, நான் வயன். இப்போதான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது, நான் உன்னை தீனு கூப்பிட்டேனா அப்படின்னு. டக்குன்னு ஸ்டன் ஆகிட்டு வயனையே பார்த்துட்ருக்கான். இங்கே பாரு, ரோஹனுக்கு உடம்பு சரியில்லை, அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். இப்போ நான் வேறு மைண்ட் செட்டில் இருக்கேன். உனக்கு ஏதாவது மெடிசன் வேணும்னா கார்ட்ஸ் கிட்ட சொல்ல, அவனுங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பானுங்க. ஹாஸ்பிட்டல்லாம் இப்போதைக்கு போக முடியாது, நீ போ. ஜிம்மன் ப்ளீஸ் ஜிம்மன், உனக்கு புரியலையா? குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன். ரோவன் ரொம்ப சின்ன பையன், அவனால் எப்படி தங்கிக்க முடியும்? இங்கே பாருவேன், ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் என்னை ஃபூல் பண்ணி ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு போனேன். அதனால தான் ஜேகே என்னை தேடி வந்து அன்னைக்கு நான் உன்னை இழந்தேன். அதே தப்பை என்னால் திரும்பவும் பண்ண முடியாது, சரியா? போ ஜிம்மன், நான் தப்பிச்சு போக்கலாம் ட்ரை பண்ண மாட்டேன் ஜிம்மன், ப்ளீஸ் ஜிம்மன். அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணு ஜிம்மன். என்ன உன் பிள்ளை நான் செத்தா போயிட்டான், உயிரோட தானே இருக்கான், போ. வயனுக்கு சம்மோக்கம் வருது. கன்னத்தில் பட்டுன்னு ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க. சி, எனக்கு வெக்கமா இல்லைல்ல? ஒரு குழந்தைய பற்றி எப்படி பேசுகிற? என்னடா தெரியும் உனக்கு? அதானே, சொந்த குழந்தைய கொலை பண்ண தயங்க மாட்டேன், ஏன் குழந்தை மேலே கரிசனம் காட்டுவேன்? நான் எப்படி உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது? நான் அந்த மாதிரி ஆள் இல்லை, உனக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். தப்பாக சர்ச் பண்ணாத, தயவு செஞ்சு போ. உங்ககிட்ட போய் இதெல்லாம் எதிர்பார்த்தேன் பாரு, என்ன சொல்லணும்?
இங்கே பாரு, என் குழந்தைக்கு அலர்ஜி ஆகிருக்கு. அவன் சினமன் கலந்த ஃபுட்டு சாப்பிட்ருக்கான். அவனுக்கு சினமன் அலர்ஜி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு வேசிங் மாதிரி வரும். மூச்சை விடுறது கூட கஷ்டப்படுவான். ப்ளீஸ் ஜிம்மன், உன்கிட்ட கெஞ்சி கேட்குறேன். அட்லீஸ்ட் டாக்டரையாச்சும் வர சொல்லு ஜிம்மன், ப்ளீஸ். என்ன நாடகம் ஆடுறியா? என்னால் புரிஞ்சிக்கவே முடியாதுல்ல. என்னதான் கஷ்டப்படுத்துறியா? இல்லை என் குழந்தைய சேர்த்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கியா? ஜிம்மன், இது சின்ன குழந்தை ஜிம்மன், உனக்கு எப்படி மனசு வருது? ஃபஸ்ட்டு விட இப்போ நீ ரொம்ப மோசமாக இருக்கடா. அப்போ இருந்த ஜிம்மனாச்சும் ஓரளவுக்கு பரவாயில்ல, என்னை ஹர்ட் பண்ண மாட்டான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. சின்ன குழந்தைய கூட ஹர்ட் பண்ண துணிஞ்சு உன்னால் என்ன ஹர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இங்கே பாரு, என் ரோவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஏய் இங்கே பாரு வயன், எனக்கு நீ முக்கியம். அதனால தான் உன் குழந்தை இன்னும் வரைக்கும் இங்கே இருக்கான். இல்லைண்ணா என்ன என்ன பண்ணியிருப்ப? ஓ, என் குழந்தைய என்ன பண்ணியிருப்ப? சொல்லு ஜிம்மன், கொன்று இருப்பியா? உனக்கு அது ரொம்ப ஈஸி இல்லை. உன்னால் யாரை வேணால் கொல்ல முடியும். இதை பற்றி யோசிக்கவே மாட்டேன். ஈவன் அது உன் சொந்த குழந்தையா இருந்தாலும் கொண்டுடுவல்ல. ஏய், என்னடி பேசிகிட்டு இருக்க? என் குழந்தையா இருந்தால் நான் எப்படி கொல்லுவேன்? ஓ, கொல்ல மாட்டேன் அப்படியா? தீக்கத்தையும் எழுதி தான் சொன்னியா? நல்லா யோசிச்சு பாரு, அவகிட்ட என்ன சொன்னேன்னு. எங்க பாரு வயன், அவள் உங்ககிட்ட என்ன சொன்னா, என்னை பற்றி என்ன போர்ட்ரேட் பண்ணான்னு எனக்கு எதுவும் தெரியாது. அவளோட சாப்டர் நம்மளோட லைஃப்பில் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் தீனு ஒருத்தி நம்மளோட லைஃப்குள்ளே வர மாட்டா. அதை புரிஞ்சுக்க, சரியா? அப்புறம் இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் நான் மட்டும்தான், ஜிம்மன் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. நீ என்னை அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஆனால் நீ இந்த வீட்டில் என் கூட தான் இருக்கணும், புரியுதா? உனக்கு என்ன பைத்தியமா ஜிம்மன்? இல்லை, அப்படி என்கிட்ட என்ன இருக்கு? இல்லை, நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன்? எதுக்கு என் மேலே உனக்கு இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனம்? என்னடா பண்ண நான் உனக்கு? சொல்லு, கேட்குறேன்ல, பதில் சொல்லு. அதான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை கூட்டிகிட்டு போய் வச்சுருந்தியே, அந்த இடத்துல அங்கே கூட நீ எனக்கு எல்லாமே செஞ்ச. எனக்கு ஏதாவது புரிஞ்சுதான்? நான் ஏதாச்சும் ஏற்றுக்கிட்டேனா? எனக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சேன்ல. நான் உனக்கு திருப்பி என்ன செஞ்சேன்? அப்போ விடு, அதுக்கு முன்னாடி காலேஜ் டேஸில் ஜஸ்ட் எனக்கு ஒரு சீனியர், ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்றதுக்காக வேணால் அவங்க கூட பழகியிருப்பேன். சிரித்து பேசுகிறது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜோக் அடிக்கிறது. ஏன் உன் அப்பா சாக்கும்போது கொஞ்சம் நீ டிஸ்டர்ப்டாக இருந்த, அப்போ மட்டும் அன்றைக்கி உன்கிட்ட கம்ஃபர்ட்டாக ஒரு 4 வார்த்தை பேசியிருப்பேன், அவ்வளோதான். அதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? அதெல்லாம் லவ்வாடா ஜிம்மன்? நீயே சொல்லு. இதே விஷயம் நான் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன். அப்போ எல்லாருமே என்ன லவ் பண்ணுமா? அப்படின்னா அதுக்கு பேர் லவ்வா இல்லை வேறு ஏதாச்சா? உனக்கே ஜிம்மன் இது புரிய மாட்டேங்குது. நான் உனக்காக எதுவுமே பண்ணதில்லை. ஐ எம் நத்திங் டு யூ. ஆனால் அந்த பொண்ணு யாரவ? ஆந்தி, உன்னோட பொண்டாட்டி. அவள் என்ன பண்ணா? யாருன்னே தெரியாத உன்னை அன்றைக்கி செத்து போன்னு சொல்லிட்டு விடாமல் கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா. ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததும் இல்லாமல் எங்கே உனக்கு திரும்பவும் ஏதாவது கோமாவில் போயிட போகிறேன்னு சொல்லிட்டு தான் என்ன உன்னை நம்ப வச்சான். அது ஒரே ஒரு காரணத்துக்காக உங்கள் அண்ணன் இங்கே கூட்டிகிட்டு வந்தான். கூட்டிகிட்டு வந்து கொஞ்ச நாளைக்கு நடிக்க சொன்னால் அவ்வளோதான். ஆனால் நீ என்ன பண்ணியிருப்ப யோசிச்சு பாரு. இத்தனை வருஷம் என் ஃப்ரெண்டாக இருந்து நீ என்கிட்ட க்ளோஸாக நிற்கும் போது எனக்கு இவ்வளோ ஒரு வெறுப்பாக இருக்கே. யாருன்னே தெரியாத ஒருத்தன் நான் நக் பண்ணி பேசும்போது, கொஞ்சி நடக்கும்போது அந்த பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும்? உடம்பு முழுக்க எப்படி கூசியிருக்கும்? அதெல்லாம் தாங்கிக்கிட்டு உனக்காக இந்த வீட்டில் இருந்தா. ஏண்டா யோசிச்சு பாரு. எல்லாம் இங்கே இருக்க எல்லாரும் எனக்கு சொன்னாங்க, நீ வெஜிடபிள் ஸ்டேஜில் இருந்தேன்னு, நடக்க முடியாமல், நிற்க முடியாமல், சாப்பிட முடியாமல்.
அவனுக்கு எவ்வளோ பண்ணியிருப்பான். ஒரு சில வயசுக்கு மேலே ஒரு அம்மா கூட தன்னோட குழந்தைக்கு ஒரு சில விஷயம் செய்யறதுக்கு தயங்குவாங்க. ஆனால் அந்த பொண்ணு உனக்கு எல்லாமே பண்ணியிருக்கா. சாப்பாட்டு ஊட்டி விட்டுறது, ட்ரெஸ் போட்டு விட்டுறது, குளிக்க வைக்கிறதுலேருந்து ஈவன் உன்னை பாத்ரூமுக்கு கூப்பிட்டு போகிறது வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணியிருக்கா. நான் பேசின அந்த 4 வார்த்தையில் தெரிஞ்ச லவ் அந்த பொண்ணு பண்ண இவ்வளோ விஷயத்தில் உனக்கு ஏன்டா தெரியல? சொல்லு ஜிமன். இது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ கொடுமை பண்ணியும் உனக்காக இங்கே நின்னால சீ போடான்னு சொல்லிட்டு ஒரு 4 அறை விட்டு இங்கிறது போகிறதுக்கு அவளுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். ஆனால் அதை பண்ணாலாம் எதிர்த்து பேசுறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆயிருக்கும். எதுவுமே அவள் பண்ணலையே. கடைசி வரைக்கும் உன்னை புரிய வச்சு உன் கூட வாழணும் தானே நினச்சா. அப்படிப்பட்ட பொண்ணு அப்ப கிட்ட இல்லாதது என்கிட்ட என்னடா இருக்கு? என்ன படுக்கணுமா? வயன் என்னடி பேசிட்டு இருக்க? என் லவ் அவ்வளோ சீப்பாக நினச்சிட்டியா? லஸ்ட்டுக்காக உங்க பின்னாடி இங்கேருந்து போ ஃபஸ்ட்டு. ஏன் ஜிமன் ஃபேஸ் பண்ண முடியலையா? என்ன உண்மை வலிக்குதா? என்னை பாரு ஜிமன், என்னை பார்த்து பேசு. நான் சொல்கிறது உண்மை தானே? வேணும்னா சொல்லு. அதையும் பண்ணுறேன். ஆனால் என்னை என் குழந்தையும் போக விடு. உன்னை கையெடுத்து கும்பிட்றேன். இத்தனை நாள் எனக்கு கில்ட்டாக இருந்தது. என்னால் ஒருத்தன் செத்துட்டான். என் மேலே அவ்வளோ லவ் வச்சுருந்தா ஒருத்தன் செத்துட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தான் தெரியுது உன்னோடது லவ் இல்லை, ஜஸ்ட் ஒரு அப்சஷன். என் மேலே இருந்த ஒரு அட்ராக்ஷன் உனக்கு லவ்வை மாறி உனக்கு நீயே போர்ட்ரேட் பண்ணிக்கிட்ட. அது லவ்னு நீயே நம்பின, அதை உனக்கு அப்சஷனாக மாற்றிக்கிட்ட. உண்மையான லவ் அந்த தீ உனக்கு கொடுத்தது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஜிமன்? ஆக்சுவலி நீ தோத்துட்ட. நீ எப்போவோ தோத்துட்ட. உன்னை இப்போ பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வெறுப்பாக இருக்கு. அவளை கல்யாணம் பண்ணி அவ கூட வாழ்ந்துன்றதுக்காக இல்லை, அவ்வளோ பண்ண ஒரு பொண்ணு ஒன்று வச்சு சித்திரவதை பண்ணியிருக்க பாரு, அதுக்காக. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? என் குழந்தைக்கு என்ன ஆனாலும் உனக்கு கவலை இல்லைன்னு சொன்னல. ஆமாம், உனக்கு எப்படி கவலை இருக்கும்? நீ எப்படிப்பட்டவனு தெரிஞ்சதுனால தான் போல அவள் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்தை கூட உங்கள்கிட்ட சொல்லலை. சொல்லியிருந்தா எனக்கு அந்த பைத்தியக்காரத்தனத்தினால உன்னோட சொந்த குழந்தைய கூட கொள்றதுக்கு தயங்கியிருக்க மாட்டேன். உங்ககிட்ட இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது தப்பு தான். வாயினி இப்போ என்ன சொன்ன? குழந்தையா? யாரோட குழந்தை? தீ உங்ககிட்ட என்ன சொன்னான்? பாரு, அவள் போய் சொல்லிட்டு இருக்கா. அவளை நம்பாத, அவள் ஒரு ஃப்ராட். சீ போத நிறுத்து. இன்னும் எவ்வளோ நாளும் நீ ஏமாற்றிக்க போகிற? நீ தான் ஃப்ராடு. நீயும் அண்ணனும் சேர்ந்து அவளை ஏமாத்திருக்கீங்க. அவள் இஷ்டமே இல்லாமல் அவளை கல்யாணம் பண்ணியிருக்க. இப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அது உன்னோட குழந்தைய வயிற்றில் சுமந்துக்கிட்டு. அப்படி இருக்கும்போதும் அவளை கரெக்டு தான் சொல்லியிருந்தாலே, என்னதான் ஆனாலும் உனக்கு மட்டும் அது தெரிய விட மாட்டேன்னு. எங்க பாரு, இப்போ எனக்கு இங்கே டாக்டர் வந்தாகணும். என் குழந்தை எனக்கு வேணும். என் ரோனாக்கு ஏதாச்சும் ஆச்சு நான் உன்னை உயிரோட விட மாட்டேன் ஜிமன். ஜிமன் அப்படியே ஷாக்கில் நின்றுட்டுருக்கான். தீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா. அதுவும் அவனோட குழந்தை தீயோட வயிற்றுக்குள்ளே வளர்ந்துட்டுருக்கு. இருந்தும் அவளை அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கான், அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஸ்டில் இருந்தும் எதையுமே ஜிமன் கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கான். அதை நினச்சி அவனுக்கு ஒரு பக்கம் கோவம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கில்ட்டாக இருக்குது. ஜிமன் இப்போது அப்படியே அவன் ரூம்லேயே உட்காந்துட்ருக்கான். அவன் திரும்பி பார்க்கும்போது அந்த ரூம்குள்ளே அவனுக்கு அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. தீ ஒவ்வொரு நிமிஷமும் ஜிமன் கூட அவ்வளோ க்ளோஸாக, அவ்வளோ லவ்விங்காக, கேரிங்காக இருந்திருப்பான். ஒவ்வொரு நிமிஷமும் அவன் நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அவள் கூடவே இருந்திருப்பான். அவன் வீல் சேரில் இருக்கும்போது எப்பவுமே அவன் வீல் சேரை தள்ளிகிட்டே போவான். அதுவும் இல்லாமல் அவனுக்கு ப்ரஷ் பண்ணி விடுறது, ஷேவ் பண்ணி விடுறது, சாப்பாடு ஊட்டி விடுறது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறது, ஸ்பாஞ்ச் பாத் கொடுக்கறது, எல்லாத்தையுமே அவள் தான் பண்ணியிருப்பான்.
எதுக்குமே அவள் கொஞ்சம் கூட முகம் சுழிச்சதே கிடையாது. இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அவன் எந்த அளவுக்கு வார்த்தைகளால் அவளை காயப்படுத்தியிருக்கான்னு சொல்லிட்டு அதையும் யோசித்து பார்த்துட்ருக்கான். இது எல்லாத்தையுமே அவள் பிளான் பண்ணதாக தான் இவன் நினச்சிருப்பான். அதே சமயம் ஜின் சொன்னதும் அவன் மைண்டில் ரிங் ஆகிட்டே இருக்குது. ஜின் தான் அவளை கம்பல் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பான். இது எல்லாமே அவன் மைண்டுக்குள்ளே அவன் பண்ணது பெரிய தப்புன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்குது. ஒரு இன்னசென்ட்டான ஒரு பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம், ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே ஒரு பெரிய கில்ட் ஃபார்ம் ஆகுது. அதே கன்ஃபியூஷனில் அவன் அந்த ரூம்லேயே உட்காந்துட்ருக்கான். ஓகே ஆர்மி, இந்த எபிசோடோட முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரம் பார்ப்போம். கண்டிப்பாக நான் சீக்கிரமாக போட்டுருவேன். ஓகேவா? பை, see you later.